ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன அன்பாக்சிங் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங்லேருந்து ஒரு எல்இடி டிவி. ஸோ இதை நாங்கள் வந்து எங்கள் ஓஎம்ஆரில் சத்யாவில் தான் வாங்கியிருந்தோம். இது நாங்கள் டிவியை இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ இதுதான் புது ஷோரூம் ஓஎம்ஆரில் சத்யா. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓஎம்ஆர் ரோட்டில் டபிள்யூடிசி பெருங்குடி இருக்குது இல்லைங்களா, ஐடி பார்க். ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. கரெக்டாக அந்த யூட்டன் எடுக்கிற இடத்துல இருக்குது. ஸோ எல்லா ஹவுஸ் ஹோல்டு அப்ளையன்ஸும் இங்கே சேல் பண்ணுறாங்க. ஒரு வாட்டி நீங்கள் முன்னாடி ஃபோன் பண்ணிட்டு செக் பண்ணிக்கிட்டு என்ன ஐட்டம் வேணும், என்ன ஆஃபர் இருக்குன்னு செக் பண்ணிட்டு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இதோட லொக்கேஷன் லிங்க்கு கீழே கமெண்ட்டில் தரேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட மார்க்கெட் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 65,000 கிட்ட வந்தது. பட் இந்த பொங்கல் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா அவங்க 43,290 ஆஃபர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஷ்பேக் கார்டு கேஷ்பேக்லாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 40,290 கிட்ட இது பண்ணி ஒரு 3,000 கிட்ட வந்து கேஷ்பேக் வந்தது. ஓகே கேஸ், ஸோ நான் இப்போ உங்களுக்கு டிவி தான் வெளியில் ஷோகேஸ் பண்ணுறேன். இதோட அவுட்டர் பாக்ஸிங்கில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் உங்களுக்கு இப்போ காமிச்சிடுறேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லைனாக தான் இருக்குது. பட் அதோட ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இதுக்கு. அந்த இதோட பிராண்ட் நேமு, மாடல் நம்பரு, இதோடைய அந்த எக்யூப்மெண்ட் டைப், அது இதுன்னு ஸ்க்ரீன் சைஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படியே வெப்சைட் பார்த்தீங்கன்னா இதோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ் இருக்குது. ஸோ என்ன பாக்ஸ் கண்டென்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்இடி டிவி, அந்த பேட்ரி, ஸ்டாண்டு, உள்ள ஒரு ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க, அந்த ரிமோட்டு. இதில் பார்த்தீங்கன்னா அதோட டைமென்ஷன்ஸ்லாம் கிளியராக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் என்ன சைஸ் என்னன்ட்டு நீங்கள் வந்து ஈஸியாக சரி இது செட் ஆகுமா என்னன்றதை இதிலே பார்த்துக்கலாம். இதோட எம்ஆர்பி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 62,500. இதே சேம் எம்ஆர்பி இல்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி 43,000 கிட்ட உங்களுக்கு வரும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சத்யாவோட ஸ்டிக்கர். ஸோ அங்கே வாங்கணுன்றதுக்காக அதோட யூனிட்டு, அதோட டீட்டெயில்ஸ்லாம் கீழே பார்த்தீங்கன்னா அதோட பார்கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் பாக்ஸை ஓப்பன் பண்ணிடுறேன். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். கைஸ், இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண கார்டு பார்த்தீங்கன்னா HDFC யூஸ் பண்ணேன். ஸோ கார்டுக்கு ஏற்ற மாதிரி ஆஃபர்ஸ் வெரி ஆகுது. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன கார்டு இருக்கோ நீங்கள் ஒரு வாட்டி சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க, இந்த கார்டுக்கான ஆஃபர் இருக்கா என்னன்றதை கேட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அங்கே போயிட்டு கேஷ்பேக் ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் யோசிக்க வேணாம். அதுவும் இல்லாமல் நான் இப்போ வாங்கினது பொங்கல். ஸோ அதுக்கான ஆஃபர்ஸ் தனியாகவே கொடுத்துருந்தாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ நம்ம கீழே ப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா அதோட ரிமோட் இருக்குது. ஸோ இது வந்து இந்த வாய்ஸ் ரிமோட் அந்த மாதிரியான இது இல்லை, நார்மலான ரிமோட் இதுதான் கொடுத்துருக்கோம். ஸோ உள்ள அந்த கேபிள் அந்த பார்த்தீங்கன்னா அதோட புக்லேட் இருக்குது. ஒரு யூசர் மேனுவல் மாதிரியான ஒரு இது. ஓகே, அதிலே பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து இதை ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறோம். நார்மல் குட்டியான ரிமோட்டு தான். ஓகே, உங்களுக்கு விசிபிளாக தெரியுதா? ரொம்ப சிம்பிள் அண்ட் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது சார் ரிமோட்டு. ஸோ முள்ள சின்ன 2 பேட்டரிஸ் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிமோட்டு ஈஸியாக உடஞ்சிரும் போல இருக்குது. குவாலிட்டி எனக்கு அந்த அளவுக்கு எதாவது தெரியல. ஸோ இதை அப்படி சைடில் வச்சிடலாம். அந்த டிவி எடுத்துடுறேன். இப்போ நல்லா பேக்கேஜிங் நல்லா போட்டிருக்காங்க ரிமோட் பொருளில். ஸோ பிடிச்சிது. பிச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஓகே. ஓகே, இதனால தான் பாக்ஸ் உள்ள வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இருந்தது அந்த புக்லெட்ஸு, ரிமோட்டு, அந்த ஸ்டாண்டு. ஸோ அதை காமிச்சிட்டேன் உங்களுக்கு. டேர்ன் பண்ணி ஸோ டிவி
கண்டிப்பாக ஒரு ஆளால் எடுக்க முடியாது, ஏன்னா 55 இன்ச் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. டிவி உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகே, உங்களுக்கு விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 55 இன்ச் வருது. இதோட இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு இந்த அந்த டைமென்ஷன்ஸில் தெரியும். ஸோ இதில் ஒன்றும் பெருசாக அதெல்லாம் பண்ணல, ஸ்டிக்கரிங்லாம் ஒன்றும் இல்லை. அதேமாரி அந்த 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ள இது கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் என்ன போர்ட்ஸ் இருக்குன்னு இப்போ காமிச்சிடுறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் போட்டிருக்கு HDMI போர்ட்டு, அந்தந்த கேபிள் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கான இது, பென்ட்ரைவ் போடுறதுக்கான ஸ்லாட்டு, அந்த இதுவும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ போர்ட்ஸு பின்னாடி கொடுத்துருக்காங்க. சாம்சங்கோட பேட்சிங் இருக்குது. அண்ட் தென் இது வந்து இந்த 4 ஹூக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வால் மவுண்ட்டு, ஸோ அதில் மவுண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இதில். அண்ட் தென் மீதிலாம் சிம்பிள் இருக்குது, இதெல்லாம் நார்மல் இதுதான். ஸோ ஓவரால் அதான் சைட்ஸ்லலாம் ஒன்றும் கிடையாது, ப்ளெயினாக கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல்லாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு பிளாஸ்டிக் தான். ஸோ தெரிஞ்சுங்களா. ஸோ ஒரு பிளாஸ்டிக்கான மெட்டீரியல். பெசில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் சைடில் இருந்து பார்த்தா தெரியும், கொஞ்சம் அந்த அளவுக்கு ரொம்ப உங்களுக்கு கன்சிடரபுளான பெசில்ஸ் இல்லை, ரொம்பவே மினிமலான பெசில்ஸ் தான். உங்களுக்கு சைடில் இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ செவத்துக்கிட்ட ஓரளவுக்கு இவ்வளோ சைஸ் இருக்குது. ஓகே, நான் இப்போ ஃபுல்லாக செட்டப் பண்ணி உங்களுக்கு ஆன் பண்ணி காமிச்சிட்றேன். ஸோ அதோட உங்களுக்கு பிக்சர் ஓகே. பவர் கார்டு, ஸோ கேபிள், அந்த இந்த ஸ்டாண்டு வந்து ஒன்றும் இல்லை, ப்ரெஸ் டைப் தான், வச்சு அமுக்கிட்டு நீங்கள் டிவி லைட்டாக ரிலீஸ் பண்ணாலே லாக் ஆகிடும் போய்ட்டு. ஸோ 2 லாக் போட்டிருக்கேன், வேணும்னா அதையே நீங்கள் எங்கேயுமே செட் பண்ணிக்கலாம். இது வந்து டெக்னீஷியன் வருவார், ஸோ அவர் வந்து வால் மவுண்ட்டில் போட்டு காட்டுவார். ஸோ நான் உங்களுக்கு அதையுமே வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ இதான் ரிமோட்டை நான் காமிச்சிருந்தேன் இல்லைங்களா. பேட்ரி அவங்களே கொடுத்துட்டாங்க, ஸ்மால் சைஸ் பேட்ரி தான் இது. ஸ்மார்ட் டைசன். ஆமாம், அதோட ஓஎஸை பற்றி நான் சொல்ல வந்துட்டேன். இது வந்து ஆண்ட்ராய்டு இல்லை, சாம்சங்கோட ஓன் ஓஎஸ் டைசன்றது. அவங்க என்னென்னா ஆஸ் யூஸ்வல் ஃபோனில் கொடுக்குற மாதிரி 7 இயர்ஸ் ஆஃப் ஓஎஸ் அப்டேட் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆண்ட்ராய்டில் எனக்கு தெரிஞ்சு அந்த அப்டேட்லாம் ஆண்ட்ராய்டில் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் சாம்சங் இதை ப்ராமிஸ் பண்ணுறாங்க, அது நல்ல விஷயம். அது ஸோ கொஞ்சம் செட்டப் இருக்குது, நான் கொஞ்சம் குயிக்காக முடிச்சிடுறேன் செட்டப்பை. ஓகே, செட்டப்பு. ஓகே, நம்ம இந்தியான்றது ஆமாம் ஏஷியாவுக்கு போகலாம். ஓகே, இது வந்து அதோட செட்டப்லாம் இருக்குது. இது வந்து இப்போதைக்கு நம்ம பண்ண போகிறதில்ல. ஓகே, நான் இப்போதைக்கு வைஃபைல கனெக்ட் பண்ணி உங்களுக்கு பிக்சர் கிளாரிட்டிக்காக நான் ஜஸ்ட்டு ஒரு வீடியோ மட்டும் ப்ளே பண்ணி காட்டுறேன். செட்டப் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுதான் சாம்சங்கோட ஒயர். ஸோ டைசன் ஒயர் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா சில ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் இருக்குது ஆல்ரெடி. ஓகே, திரும்ப செட்டப் கேட்குது. ஓகே கைஸ், ஒரு HD ஃபுல் செட்டப் பண்ணிட்டேன். HD வீடியோ போடுறோம், பாருங்கள் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு. ஸோ 55 இன்ச் நல்லா ஹியூஜாக நல்லாவே இருக்குது பார்க்கறதுக்கு. உங்களுக்கு விசிபிலிட்டி இன்னும் நல்லா வேணும்னா நம்ம வந்து கொஞ்சம் பின்னாடி உட்காந்தோம்னா இன்னும் நல்லா இருக்கும். அது யூடியூப்ல இருந்தால் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். கிளாரிட்டி நல்லா தெரியுது, நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுக்குது கலர்ஸுமே. ஸோ பார்க்கவுமே கொஞ்சம் நல்லா இதாக இருக்குது. ஓகே, நான் இன்னொரு வீடியோ போட்டு காட்டுறேன். கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இதில் இருக்கிற ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ்லாம் காட்டிடுறேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதிலே யூடியூப்பு, அப்புறம் வந்து அமேசான், நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைமு, அது எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணால் இங்கே கீழே இது இருக்குது பாருங்கள். ஸோ நெட்ஃப்ளிக்ஸு, அந்த ஜியோ ஹாட்ஸ்டாரு, யூடியூப்பு, ஆப்பிள் டிவி, சோன் லெவலில் ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் நிறையா இருக்குது.
சாம்சங் ஃபோன் வச்சுருந்துருக்கீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், ஈஸியாக பேர் பண்ணிக்கலாம். சாம்சங் டெக்ஸ் யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ மற்ற இது வந்து நார்மல் வைஃபை பேரிங்கே பண்ணிக்கலாம். ஸோ இதற்கு உங்களுக்கு வந்து இதுக்கான பை லிங்க் வந்து இது ஸ்டோர்ஸில் வாங்கினதால எனக்கு பை லிங்க் எப்படி இது பண்ணுறது தெரில. இருந்தாலும் உங்களுக்கு மாடல் நம்பரு எல்லாமே ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக கொடுத்துட்றேன். ஸோ நான் வாங்கினது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சத்யாவில் வாங்கியிருந்தேன். ஸோ அதோட மாடல் நம்பரு அதோட ரேட்டு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இது வந்து உங்களுக்கு இதோட யூசர் ரிவ்யூ இன்னும் வேணும்னா ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் நான் போஸ்ட் பண்ணுறேன். இல்லைனா உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் கொடுத்துட்றேன். Hope this video helps you. Thank you guys.